அங்கே வந்து ட்ரோன்கள் கொஞ்சம் கொண்டு வச்சுருப்பான். இங்கே பார்டரில் கொண்டு வைக்கும்போது அந்த இப்போ நம்ம வந்து இராணுவத்துக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டோம். எப்போ வேணாலும் நீ எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் உங்கள் வாகுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாக்குதல் நடத்திக்கலாம். அப்படி தான் கொடுக்க முடியும். அதுக்காக மோடிகிட்ட ஃபோனை போட்டு கேட்டு இதை போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு குண்டை போடுவா கீழே தெரியுதுன்னா கேட்க மாட்டாங்க. இராணுவ தளபதிகள் அவர்களுடைய இது என்னவோ அதை பண்ணிடுவாங்க. பண்ணி குண்டை போடணுன்னா போட்டுருவாங்க. அவர்கள் ஏன்னா அவர்கள் தானே தொழில் தெரியும், அதனால் அதிகாரம். அதே மாதிரி பாகிஸ்தான் காரனும் அவன் தளபதிக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டான். கொடுத்த உடனே என்னென்னா அவன் தளபதி என்ன பண்ணால் அந்தந்த ரீஜனில் உள்ள தளபதிக்கு அதிகாரம் கொடுத்துருவான். என்னப்பா நடக்குது பார்டரில் பாகிஸ்தான் பக்கத்துலனா இந்த மாதிரிங்க 4 ட்ரோனை விட்டோம், 4ஐயும் அவங்க தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் போர் நின்று ஒரு கட்டத்தில் என்ன பண்ண போர் நிறுத்தம் வந்துருச்சு. நிறுத்தம் வந்தோடனே அங்கே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, சரிப்பா போர் நிறுத்தம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் வண்டியெலாம் தள்ளிட்டு வந்துருங்க அப்படின்னு. அப்போ அந்த தளபதி இருக்கான்ல பாகிஸ்தான் தளபதி, அவன் வீணாக போனவனாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், நிறுத்தவன்ட்டாங்க, இன்னும் ஒரு 5-6 ட்ரோன் சும்மா இருக்கே, இப்போ இதை லாரியில் எடுத்துக்கிட்டு போய் யார் லாரி வாடகை கொடுக்குறது, சரி தூக்கி போடுறா, இதையும் தூக்கி போட்டு வாங்கடா இங்கே